மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகர் ரஜினிகாந்தின் பெயரை பயன்படுத்துவதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவர் கோ சம்பத்குமார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் பெயரை பயன்படுத்துவதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவர் கோ சம்பத்குமார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, தமிழகத்தில் கட்சி தொடங்குபவர்கள் எல்லாம் ரஜினியினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் தொடங்குவதாக ரஜினி ரசிகர் மன்ற சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்மையில் அண்ணாமலை அவர்கள், தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கியிருந்தார். அந்த இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பாக மக்களிடையே அவர் உரையாற்றும் பொழுது ரஜினி குறித்தும், ரஜினி ஒரு கட்சியை தொடங்க இருந்தார், அதில் தன்னை முதலில் அழைத்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ரஜினியுடைய ஆசையோடு தான் அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குகிறார் என்று அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஆங்காங்கே போஸ்டர்களை ஒட்டுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அண்ணாமலையுடன் இணைந்து ரஜினியும் செயல்பட போகிறார், ரஜினி நற்பணி மன்றம் அதற்காக செயல்பட போகிறது என்பதெல்லாம் ஒரு தமிழகம் முழுவதுமே அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அந்த போஸ்டரை ஒட்டியிருந்தார்கள். அதே போல லதா ரஜினிகாந்த் ஒரு நற்பணி மன்றத்தையும் அவர் தொடங்கி இருக்கிறார், ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். இப்படியாக பலரும் பல இயக்கங்களை தொடங்கும் பொழுது ரஜினியினுடைய பெயரை அவர்கள் கூறுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்பதை குறிக்கும் வகையில் அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக ஒரு அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் நமது அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ எந்த ஒரு கட்சிக்கோ அமைப்பிற்கோ பயன்படுத்தக்கூடாது என தலைவரின் உத்தரவின்படி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்று அவர்கள் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.